Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சீக்வன்சிங் ப்ராப்ளம் அப்படிங்கிற கான்செப்டோட பேசிக்காக இருக்க ஒரு 3-4 டெஃபினிஷன் அண்ட் தென் அதில் ஃபர்ஸ்ட் டைப் மொத்தமாக இந்த சீக்வன்சிங் ப்ராப்ளமில் நமக்கு வந்து ஒரு 4 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டைப்போட ப்ரொசீஜர் என்ன அண்ட் அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்த பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சீக்வன்சிங் ப்ராப்ளம் அப்படின்னா என்ன? ஸோ தி ப்ராசஸ் ஆஃப் டிட்டர்மைனிங் தி பெஸ்ட் ஆர்டர் டு பர்ஃபார்ம் அ செட் ஆஃப் ஜாப் டு மினிமைஸ் தி காஸ்ட் ஆர் டைம். ஸோ காஸ்ட்டையோ இல்லை டைமையோ மினிமைஸ் பண்ணுறதுக்காக ஸோ நம்மளோட கிவன் கன்ஸ்ட்ரெயின்ட் கிவன் ஜாப் அந்த மெஷின்ஸ்க்கு இருக்கும். ஸோ அதில் நம்ம எப்படி ஆர்டரை டிஃபைன் பண்ணுறது, எந்த மெஷினை எந்த ஜாபை ஃபஸ்ட்டு நான் பண்ணணும், ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பற்றி நம்ம படிக்கிறது தான் வந்து இந்த சீக்வன்சிங் ப்ராப்ளம். இதில் பேசிக்காக டோட்டல் எலாப்ஸ்டு டைம் அப்படின்னா என்னன்ற விஷயம் நமக்கு தெரியணும். ஏன்னா இது வந்து நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்ப டோட்டல் எலாப்ஸ்டு டைம், ஐடல் டைம் அண்ட் நோ பாசிங் ரூல்னா என்ன, இந்த விஷயங்கள்லாம் தெரியணும். அதுக்காக பேசிக்காக சொல்கிறேன். ஓகே, ஸோ இட் இஸ் தி டைம் பிட்வீன் ஸ்டார்டிங் தி ஃபர்ஸ்ட் ஜாப் அண்ட் கம்ப்ளீட்டிங் தி லாஸ்ட் ஒன். ஒரு ப்ராசஸில் நமக்கு இருக்க எல்லா ஜாப்லையும் ஃபர்ஸ்ட் ஒரு ஜாபை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் லாஸ்ட்டாக அந்த ஜாபுக்கு முடிக்கிறதுக்கும் இருக்க டைம், மொத்தமாகிற டைம், அதுதான் வந்து என்ன, டோட்டல் எலாப்ஸ்டு டைம். ஓகே, ஸோ ப்ராப்ளம் போடுறப்ப இதை டீட்டெயிலாக படிப்போம். ஸோ ஸ்டார்டிங்க்கும் எண்டுக்கும் இருக்க டைம், மொத்தமான டைம், அதான் டோட்டல் எலாப்ஸ்டு டைம். ஐடல் டைம் ஆன் அ மெஷின். ஸோ இப்போ ஐடல் டைம்னா என்ன அர்த்தம்? ஐடல்னா என்ன? ரிமைன்ஸ் ஐடல், அதாவது ஒர்க் ஆகாமலே இருக்கிறது. ஓகே, சும்மா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இட் இஸ் தி டைம் ஆன் த மிஷின் that remains idle during the total elapsed time. அப்படின்னா என்ன? ஜாப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து டோட்டல் elapsed டைம்னா என்ன? ஜாப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எண்ட் வரைக்கும் இருக்க டைமில் எவ்வளோ நேரம் அந்த மிஷின் வந்து சும்மாவே இருந்துச்சு, ஐடலாக இருந்துச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் வந்து நம்மளுக்கு என்ன, ஐடல் டைமான மிஷின். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் நோ பாசிங் ரூல். ஸோ இந்த விஷயமும் நமக்கு தேவை தெரியணும். இன் எ சீக்வன்சிங் ப்ராப்ளம், ஒரு சீக்வன்சிங் ப்ராப்ளமில் இஃப் ஈச் ஆஃப் தி என் ஜாப் இஸ் டு பி ப்ராசஸ்டு த்ரூ 2 machines M1 and M2. ஸோ நம்ம மேக்ஸிமம் எல்லா ப்ராப்ளத்தையும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2 மெஷின் ப்ராப்ளமாக தான் மாற்றுவோம். ஸோ அதனால தான் இங்கே ஜென்ரலி 2 மெஷின் ப்ராப்ளம்னு பேசுகிறோம். இந்த ஆர்டர் M1 M2. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஆர்டர் M1 M2 M2 M1 அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. தென் திஸ் ரூல் மீன்ஸ் தட் ஈச் ஜாப் வில் கோ டு மெஷின் 1 ஃபர்ஸ்ட், M1 M2. அப்போ மெஷின் 1 தான் ஃபர்ஸ்ட் போனோம், அதுக்கப்புறம் தான் மெஷின் 2 அண்ட் தென் டு மெஷின் 2. ஸோ இதுதான் நம்மளோட ப்ராசஸ். அப்போ M2 M1 கொடுக்குறாங்கன்னா மெஷின் 2 ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் நான் M1 போகணும். ஓகே, ஸோ இதுதான் ஆர்டர். ஸோ இந்த மாதிரி நான் போகிறப்ப பாஸ் பண்ணிடக்கூடாது. M1லேருந்து M2க்கு அப்படி தான் போகணும். டேரெக்டாக நான் M2 போயிட்டு அப்புறம் M1 வர்றது இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அவங்க கொஸ்டினில் மென்ஷன் பண்ணிட்டால். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரொசீஜர் பார்க்கலாம் ஃபார் தி டைப் 1. டைப் 1 நம்மளுக்கு என்ன அப்படின்னா n ஜாப்ஸ் இருக்கும் அண்ட் 2 மெஷின்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஜாப்ஸ் நிறைய இருக்கும், மெஷின் 2 மட்டும் இருந்ததுன்னா இந்த மெத்தட் பேர் வந்து என்ன அப்படின்னா ஜான்சன்ஸ் மெத்தட். ஸோ இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லா கொஸ்டினையும் நம்ம ஆல்மோஸ்ட் இந்த 2 மெஷின் ப்ராப்ளமாக தான் மாற்றுவோம். ஸோ அடுத்து வந்து n ஜாப் இருக்கும், 3 மெஷின் ப்ராப்ளம் வரும். ஸோ அப்புறம் n ஜாப் n மெஷின் m மெஷின் இருக்கும். ரெண்டும் வேறு வேறையாக இருக்கலாம், இல்லை ரெண்டும் சேம் நம்பர் ஆஃப் கவுண்ட்டில் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்தாலுமே நம்ம 2 மெஷின் ப்ராப்ளமாக மாற்றுவோம். ஸோ 3 மெஷின் ப்ராப்ளமில் இருக்கிறது 2க்கு மாற்றிடுவோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கும், n ஜாப்ஸ் அண்டு 2 ஜாப்ஸ் மட்டும் இருக்கும், n மெஷின்ஸ் இருக்கும். ஸோ அப்போ கிராஃபிக்கல் மெத்தடில் போடுவோம். எல்லாத்துக்குமே வந்து பேசிக் இந்த ஜான்சன் மெத்தட் தான், அதாவது n ஜாப் 2 மெஷின் தான். அப்போ இதோட ப்ரொசீஜர் என்னன்னு ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருக்கேன். ப்ராப்ளமை டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ லெட் A11 A21 and so on AN be the processing time of n jobs on machine 1. ஸோ 1 சொல்லியிருக்கிறது மெஷின் 1ஓட processing time. Similarly A12 A22 and so on AN2 be the processing time on n jobs on machine 2. ஸோ இங்கே என்னங்கிறது n ஜாப்ஸு, 2ங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுறது, மெஷின் 2ஓட ப்ராசஸிங் டைம் அப்படின்னு. இப்போ இதை வச்சு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். ஸ்டெப் 1 என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபைண்ட் தி மினிமம் ஆஃப் AI1, AI2 தட் இஸ் I equal to 1 2 and so on n. அப்போ கொடுத்துருக்க வேல்யூஸில் இருக்கிறதுலே லீஸ்ட் 1 எது, அதை பேஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ணோம், ஆர்டர் ஆஃப் கேன்சலேஷன் பண்ணோம். சொல்லி ஸ்டெப் 2 இஃப் A, அதிலே 2 சப்டிவிஷன், A சப்டிவிஷன், இஃப் திஸ் மினிமம் பி AI1 AL1, அதாவது ஃபர்ஸ்ட் மெஷின்ல இருந்து இந்த மினிமம் டைம் வந்துடுச்சு அப்படின்னா ஃபார் சம் I equal to
L, then process the Lth job first. அப்போ அந்த Lth job தான் நான் என்ன பண்ணணும், ஆப்டிமம் சீக்வன்ஸில் ஃபஸ்ட்டு எழுதணும். Similarly, if this minimum be a m2, then for some I equal to m, then process the mth job at the last one. லாஸ்ட்ல இருந்து mth job பண்ணணும். இன்கேஸ் அது செகண்ட் மிஷினில் இருந்தா ப்ராப்ளம் போடுறப்ப கிளியராக பார்க்கலாம். இந்த ஐடியாவை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் ஸ்டெப் 3 என்ன அப்படின்னா, இஃப் தேர் இஸ் அ டை, இன்கேஸ் எனக்கு ரெண்டுமே சேமாக இருக்குது, அப்போ மினிமம் நம்பர் வந்து ஃபார் மெஷின் ஒன்னோட மினிமம் நம்பரும் சேமாக இருக்குது, மெஷின் டூவும் சேமாக இருக்குன்னா அப்போ நான் என்ன பண்ணணும், தட் இஸ் AL1 ஈக்குவல் டு AM2. ஒன்னோட மிஷினோட டைமோ டூவோட மிஷினோட டைமோ சேமாக இருக்குது அப்படின்னா தென் ப்ராசஸ் தி Lth ஃபர்ஸ்ட் அண்ட் mth ஜாப் இன் தி லாஸ்ட். ஸோ Lth ஜாப் தான் ஃபர்ஸ்ட், அதாவது மெஷின் ஒன்னில் இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் போடணும், மெஷின் டூவில் இருக்கிறத லாஸ்ட்டில் எழுதணும். ஓகே, இஃப் தி டை ஃபார் தி மினிமம் அக்கர்ஸ் அமாங் தி AI-1 ஆஃப் S, AI1 - S, இந்த பிளேஸில் வந்து மினிமம், அதாவது ஃபர்ஸ்ட் மெஷினில் அந்த மினிமம் அக்கர் ஆயிருக்கு அப்படின்னா choose the job corresponding to the minimum of AI2 - S and process is for the first time. அப்போ இதில் இருக்கு அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறது AI2 ஓட டைமிங்கை பார்ப்போம். ஸோ ரெண்டில் எது சின்னதாக இருக்கோ அதை நம்ம பண்ணணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் மிஷினில் தான் அந்த டைம் இருக்குன்னா அதை ஃப்ரண்ட்டில் எழுதிக்கணும், லாஸ்ட் மிஷினில் இருக்குன்னா அதை பேக். அதுதான் அடுத்த பாயிண்ட்டு. இஃப் தி டை ஃபார் தி மினிமம் அக்கர்ஸ் அமாங் தி AI2 - S, choose the job corresponding to the minimum of AI1 - S and process it in the last of all. ஸோ பின்னாடி எழுதணும். ஸோ எப்போவுமே சிம்பிளான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மிஷினில் வருதுன்னா ஃப்ரண்ட்டில் எழுதணும் ஆப்டிமம் சீக்வன்ஸில், லாஸ்ட் மிஷினில் வருதுன்னா பேக்கில் எழுதணும், அவ்வளோதான். தென் ஸ்டெப் 4 என்ன அப்படின்னா, கேன்சல் தி ஜாப் ஆல்ரெடி அசைன்டு அண்ட் ரிப்பீட் தி ஸ்டெப் 1 to 3 until all the job have been assigned. ஸோ அப்போ எதெல்லாம் நம்ம அந்த ஆர்டர் ஆஃப் கேன்சலேஷனில் எழுதி எந்தெந்த ஜாப்லாம் நம்ம ப்ரொசீட் பண்ணிட்டோமோ அது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடணும். ரிமைனிங் வந்து 1லேருந்து 3 வரைக்கும் ஸ்டெப் 1 to ஸ்டெப் 3 வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணணும். இவ்வளோ தான் ப்ரொசீஜர். ஓகே, ஸோ இப்போ ப்ராப்ளம் போடலாம், இன்னும் கிளியராக புரியும் அது. ஓகே, ஸோ தேர் ஆர் 5 jobs. எத்தனை ஜாப்? 5 ஜாப். ஈச் ஆஃப் விச் இஸ் ப்ராசஸ் டு 2 மெஷின்ஸ் M1 அண்ட் M2. 2 மெஷினில் ப்ராசஸ் ஆகுது 5 ஜாப். அப்போ n job 2 மெஷின். இந்த ஆர்டரும் கொடுத்துருக்காங்க பாருங்க, M1 M2. அப்போ நான் என்ன பண்ணணும், M1 தான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணணும், அதுக்கப்புறம் தான் M2 போடணும். அதுதான் அந்த இன்கேஸ் இஃப் தேர் இஸ் அ டை வந்துச்சுன்னா நான் எந்த ஆர்டரில் போனோம்னா M1 தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் M2. அண்ட் ப்ராசஸிங் ஹவர்ஸ் ஆர் ஆஸ் ஃபாலோஸ். அப்போ இதோட ப்ராசஸிங் ஹவர்ஸும் கொடுத்துட்டாங்க. ஜாப் 1 2 3 4 5. ஸோ 5 ஜாப் இருக்கு. அண்ட் M1ஓட டைமிங் 3 8 5 7 4 அண்ட் M2ஓட டைமிங் 4 10 6 5 8. இது M1 M2ஓட டைமிங். ஸோ என்னென்ன கேள்வி அப்படின்னா, டிட்டர்மைன் தி ஆப்டிமம் சீக்வன்ஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஆப்டிமம் சீக்வன்ஸை வச்சு தான் டைமிங்கை நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம் ஃபார் தி 5 jobs and minimum total elapsed time. ஸோ மினிமம் டோட்டல் elapsed time இதுதான் எல்லா கொஸ்டின்லையும் கேட்பாங்க. ஆல்சோ ஃபைண்ட் ஐடல் டைம் ஆஃப் தி மெஷின் 1 அண்ட் மெஷின் 2. அப்போ மெஷின் 1 எவ்வளோ நேரம் சும்மா இருந்திருக்கு, மெஷின் 2 எவ்வளோ நேரம் சும்மா இருக்குன்றதை நான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் எல்லா டேபிளுக்கும் இதுதான் காமன், எல்லா ப்ராப்ளத்துக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, மெஷின்ஸ் அண்ட் ஜாப்ஸ் எழுதணும். ஸோ ரோ வைஸ் அரேஞ்ச்மெண்ட்டில் மெஷின்ஸ் எழுதிக்கணும் M1 M2. காலம் வைஸ் அரேஞ்ச்மெண்ட்டில் ஜாப்ஸ் ஆர் டாஸ்க்கு. ஸோ 2 விஷயம் கொடுப்பாங்க. அப்போ ஜாப்ஸ் ஆர் டாஸ்க்கை நம்ம எழுதிடுறோம் காலம் வைஸில். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஆர்டர் ஆஃப் கேன்சலேஷன் ஃபைன் பண்ணோம். இதுதான் நம்மளுக்கு முக்கியம். இப்போ இந்த ஆர்டர் ஆஃப் கேன்சலேஷனுக்கு தான் நம்ம இப்போ மேலே பேசின ப்ரொசீஜர். அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், மினிமம் ஆஃப் தீஸ் 2 செக் பண்ணோம். அப்போ இந்த வேல்யூஸில் எது இருக்கிறதுலே மினிமம் பாருங்கள், நம்பர் 3. அப்போ அதில் இருந்தால் நான் 3 விட வேறு எதாவது கம்மியாக இருக்கா, எதுவும் இல்லை. அப்போ நான் இந்த வச்சு தான் நான் ஆர்டர் ப்ரொசீட் பண்ணோம். அப்போ 3க்கு நேராக நான் ஆர்டர் ஆஃப் கேன்சலேஷன் என்ன பண்ணோம், 1. ஓகே, ஸோ 3க்கு நேராக நான் ஆர்டர் ஆஃப் கேன்சலேஷன் 1 போட்டேன். அப்போ நான் இது ஒன்ஸ் முடித்ததும் இதை கேன்சல் பண்ணிடணும். அண்டு 3 லைஸின் எங்கே, மெஷின் 1ல் தான் இருக்குது. அப்போ நான் ஆப்டிமம் சீக்வன்ஸ் எழுதுகிறப்ப எங்கே எழுதணும், அந்த 3 மெஷின், அதாவது இந்த 1 எங்கே எழுதணும், மெஷின் 1ல் இருக்கிறதுனால ஃப்ரண்ட்டில் எழுதிடணும். அப்போ ஜாப் 1 வந்து ஃப்ரண்ட்டில் எழுதிக்கணும், அவ்வளோதான். இன்கேஸ் எனக்கு அந்த 3 இந்த இடத்துல இருக்குன்னு வைங்க, மெஷின் 2ல் இருக்குன்னா நான் என்ன பண்ணணும், இந்த லாஸ்ட்டில் எழுதணும் 4 அப்படிங்கிறத. ஓகே, ஸோ அதுதான் ஐடியா, அதுதான் நம்ம அந்த ப்ரொசீஜரில் சொன்னோம். இன்கேஸ் ஃப்ரண்ட்டில் இருக்குன்னா இதை வச்சு தான் நம்ம ஆப்டிமம் சீக்வன்ஸ். அடுத்து இருக்கிறதுல நெக்ஸ்ட் லீஸ்ட் வேல்யூ என்னன்னு பாருங்கள். ஸோ இருக்க நம்பரில் 4 இஸ் தி நெக்ஸ்ட் லீஸ்ட் 1. ஸோ அப்போ 4க்கு தான் நான் என்ன பண்ணணும், ஆர்டர் ஆஃப் கேன்சலேஷன் வந்து 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அண்ட் ஒன்ஸ் இதை சப்ஸ்டியூட் பண்ணணும், நான் என்ன பண்ணிடணும், இந்த ரெஸ்பெக்டிவ் ரோ வந்து கேன்சல் பண்ணிடணும். ஸோ அப்போ இந்த ரெஸ்பெக்டிவ் ரோ கேன்சல். அண்ட் இந்த 4 எங்கே இருக்குது, நம்மளுக்கு மெஷின் 1ல் தான் இருக்குது. அப்போ மெஷின் 1ல் இருக்கப்போ இந்த ஜாப் 5 நான் எங்கே எழுதணும், ஃப்ரண்ட்டில் தான் எழுதணும். ஓகே, ஸோ அப்போ ஜாப் 5 நம்ம ஃப்ரண்ட்டில் எழுதிக்கிறோம். இன்கேஸ் மெஷின் 2ல் இருந்தால் தான் அடுத்து. ஸோ இப்போ இந்த ரிமைனிங் 6 வேல்யூஸில் எது லீஸ்ட் 1, நம்பர் 5. 5 இங்கேயும் இருக்குது, 5 இங்கேயும் இருக்குது. அப்போ
இந்த மாதிரி இன்கேஸ் இஃப் தேர் இஸ் a tie அப்போ நான் என்ன பண்ணணும் 5க்கு பக்கத்தில் இருக்க நம்பரை கம்பேர் பண்ணணும். ai1 மைனஸ் எஸ் அப்படின்னு இருந்ததுன்னா ai2 மைனஸ் எஸ்ஸை கம்பேர் பண்ணுங்க அப்படின்னு பேசியிருந்தோமா. ஸோ அப்போ இந்த 5 ரெண்டும் டை ஆச்சுன்னா பக்கத்தில் இருக்க நம்பர் 5க்கு பக்கத்தில் என்ன இருக்கு 6 அண்ட் இந்த 5க்கு பக்கத்தில் 7. அப்போ எது சின்னது ரெண்டில் 6 தான் சின்னது. அப்போ இதுக்கு தான் நான் என்ன பண்ணணும் ஆர்டர் 3 அப்படின்னு நான் இதுக்கு போடணும். ஸோ அப்போ இதுக்கு ஆர்டர் ஆஃப் கேன்சலேஷன் வந்து நம்மளுக்கு 3. ஸோ இந்த நம்பர்ஸ்க்கு ஸோ அதாவது 5 6ஓட ஆர்டர் தான் நம்மளுக்கு வந்து தேர்ட். ஸோ இதை எழுதியாச்சா. அப்போ இதுக்கு நேராக இருக்க சீக்வன்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன 5. ஸோ அப்போ இதுக்கு நேராக இருக்க ஜாப் வந்து 3. அப்போ ஜாப் வந்து நம்மளுக்கு இந்த 5 வந்து எங்கே லையாக இருக்குது ஃபஸ்ட்டு மெஷினில் தான். அப்போ நான் என்ன பண்ணணும் அதை ஃப்ரண்ட்டில் தான் எழுதியிருக்கணும். ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம். ஸோ இதிலேருந்து 4th ஆர்டர் நெக்ஸ்ட் ஆப்வியஸாக இப்போ இது கேன்சல் ஆகிடுச்சு நம்மளுக்கு தேர்ட் ஒன்னும். ஸோ அடுத்து என்ன 4th ஜாப். அடுத்து வந்து என்ன இருக்குது இதுதான் நம்மளோட 5 தான் அடுத்த ஜாபு. ஸோ அப்போ இது 4th ஒன். பட் இந்த 5 வந்து எங்கே இருக்குது பாருங்கள் மெஷின் 2ல் இருக்குது. அப்போ இந்த ஜாப் 4 நான் எங்கே பண்ணணும் லாஸ்ட்லேருந்து ப்ரொசீட் பண்ணணும். அப்போ ஜாப் 4 வந்து லாஸ்ட்டில் எழுதணும். இதுதான் அந்த ஐடியா. ஓகே ஸோ இன்கேஸ் அது மெஷின் 2ல் லையாக இருந்தது அப்படின்னா அதை லாஸ்ட்டாக ப்ரொசீட் பண்ணணும். அப்போ இதையே நான் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ஃபைனலி நமக்கு இருக்கிறது ஜாப் இதுதான் ஆர்டர் வந்து 5. ஸோ அப்போ இந்த 5க்கு நேராக இந்த சின்ன நம்பர் 8 தான் இருக்குது. அப்போ இது 2 தான். பட் ஆப்வியஸ்லி நமக்கு ஒரே ஒரு இடம் தான் இருக்கிறதுனால ஸோ அதை நம்ம போட்டுட்டோம். இதுதான் ஆப்டிமம் சீக்வன்ஸ். ஒன்ஸ் இந்த ஆப்டிமம் சீக்வன்ஸை நம்ம ஃபைன் பண்ண உடனே தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் மினிமம் டோட்டல் எலாப்ஸ்டு டைம் ஃபைன் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்டிமம் சீக்வன்ஸை பேஸ் பண்ணி தான் மினிமம் டோட்டல் எலாப்ஸ்டு டைமே ஃபைன் பண்ணுவோம். ஸோ நம்ம கொஸ்டினில் இருக்க ஆர்டரில் எழுதிடக்கூடாது. மினிமம் டோட்டல் எலாப்ஸ்டு டைம் ஆப்டிமம் சீக்வன்ஸை வச்சு தான் ஃபைன் பண்ணோம். அப்போ ஃபஸ்ட்டு ஜாப் நம்பர் எழுதிக்கிறோம். ஸோ ஜாப் நம்பர் M1 M2 அதே மாதிரி அந்த ஜாப் நம்பர் 1 2 3 4 5 6 இந்த ஆர்டரில் நான் என்ன பண்ணக்கூடாது இதை எழுதிடக்கூடாது. கொஸ்டினில் இருக்க ஆர்டரில் இந்த ஆப்டிமம் சீக்வன்ஸ் என்னவோ அந்த ஆர்டரில் எழுதணும். அப்போ 1 அப்படியே இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டர் என்ன ஸோ கொஸ்டினில் இருக்க ஆர்டரில் எழுதிடக்கூடாதுங்கிறதுக்காக அது சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஆர்டர் வந்து 5. அடுத்த ஆர்டர் என்ன 3. ஸோ நெக்ஸ்ட் 3 ஓகே அந்த பிளேஸில் தான் இருக்குது. அடுத்து 2 அண்டு 4. ஸோ அப்போ இந்த ஆர்டர் வந்து 2 அண்டு இந்த ஆர்டர் வந்து நம்மளுக்கு 4. ஸோ இந்த மாதிரி தான் நான் என்ன பண்ணணும் அந்த ஆப்டிமம் சீக்வன்ஸில் இருக்க ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி நான் ஃபஸ்ட்டு ஜாப் அரேஞ்ச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் M1 M2 டைம் இன் அண்டு டைம் அவுட் கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் இம்பார்ட்டன்ட் ப்ரொசீஜர் டு ஃபைண்ட் தி டோட்டல் எலாப்ஸ்டு டைமு. அப்போ ஃபஸ்ட்டு எப்போவுமே ஒரு ஜாபை ஸ்டார்ட் பண்ணுறப்ப இனிஷியலி எதில் ஸ்டார்ட் பண்ணுவோம் 0 ஹவர்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போ இனிஷியலி இட் இஸ் 0. அடுத்தது நான் என்ன பண்ணணும் மெஷின் 1ல் ஜாப் 1ஓட டைமிங் எவ்வளோ அதை நான் இங்கே ஆட் பண்ணணும் இது கூட. அப்போ மெஷின் 1ல் ஜாப் 1ஓட டைம் மெஷின் 1ல் ஜாப் 1ஓட டைம் 3 ஹவர்ஸ். அப்போ 0 + 3 எனக்கு என்ன வந்துடும் ஆன்சர். ஸோ அப்போ அந்த 0 + 3 ஆட் பண்ணால் 3 அதை தான் நான் இந்த இடத்துல எழுதணும். ஸோ அப்போ இங்கே நான் என்ன பண்ணணும் 3 அப்படின்றத மென்ஷன் பண்ணிடணும். ஓகே ஸோ இப்போ இந்த மெஷின் 1 வந்து 3 ஹவர்ஸில் முடிஞ்சு. அப்போ நெக்ஸ்ட் ஜாப் ஸ்டார்ட் பண்ணுறப்ப மெஷின் 1க்கு எவ்வளோ டைம் இருக்கும் இந்த 3 தான் அப்படியே இங்கே கண்டினியூ ஆகும். ஸோ 3 ஹவர்ஸ். அடுத்தது மெஷின் 1ல் ஜாப் 5ஓட டைமிங். ஸோ மெஷின் 1ல் ஜாப் 5ஓட டைமிங் என்னன்னு பார்த்தா அதை ஆட் பண்ணோம். அப்போ மெஷின் 1ல் ஜாப் 5ஓட டைமிங் வந்து 4. ஸோ அப்போ அந்த 3 + 4 பண்ணி நெக்ஸ்ட் வேல்யூவை நம்ம எழுதணும். ஓகே அப்போ 3 + 4 பண்ணால் என்ன 7. ஸோ அதை தான் நான் என்ன பண்ணணும் இந்த பிளேஸில் எழுதணும். அடுத்து 7 ஹவர்ஸில் முடிஞ்சிருக்குன்னா நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ணணும் அகைன் 7 ஹவர்ஸில் தான் ஜாப் 3க்கு போகும். ஸோ அப்போ மெஷின் 1ல் ஜாப் 3ஓட வேல்யூ. ஸோ அப்போ மெஷின் 1ல் ஜாப் 3ஓட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன 5. ஸோ ஆல்ரெடி 7 இருந்தது. 7 + 5 என்ன வரும் 12. ஸோ அப்போ இந்த எண்டு டைம் வந்து 12. அடுத்து 12ல் அகைன் நான் கண்டினியூ பண்ணணும். அடுத்தது மெஷின் ஜாப் 2 மெஷின் 1ல். ஸோ மெஷின் 1ல் ஜாப் 2ஓட ஆன்சர். ஸோ மெஷின் 1ல் ஜாப் 2ஓட ஆன்சர் வந்து 8. ஸோ அப்போ அது கூட நான் என்ன பண்ணணும் 8 ஆட் பண்ணணும். ஸோ அப்போ 8 ஆட் பண்ணால் என்ன வரும் 12 + 8 வந்து 20. அடுத்து 20ல் கண்டினியூ பண்ணணும். அண்டு ஜாப் 4ஓட வேல்யூ மெஷின் 1ல். ஸோ மெஷின் 1ல் ஜாப் 4ஓட வேல்யூ வந்து 7. ஸோ அப்போ 20 + 7 வந்து என்ன வரும் 27. இதுதான் வந்து எண்டு டைம் ஃபார் மெஷின் 1. ஸோ அப்போ மெஷின் 1ஓட எண்டு டைம் போட்டாச்சு. ஸோ இது எப்படின்னு புரியுதில் எப்படி எழுதுறோன்னு இனிஷியலி ஸ்டார்ட் வித் 0 அண்டு மெஷின் 1ல் ஜாப் 1ஓட டைம் 3 அதை ஆட் பண்ணுறோம் 0 + 3. அடுத்து இந்த 3ல் கண்டினியூ ஆகும். மெஷின் 1ல் ஜாப் 5ஓட டைம் 4. ஸோ 3 + 4 வந்து 7. 7 கண்டினியூ ஆகும். மெஷின் 1ல் ஜாப் 3ஓட டைம் 5. அப்போ 7 + 5 வந்து 12 வரும். தென் இந்த 12 இங்கே கண்டினியூ ஆகும். மெஷின் 1ல் ஜாப் 2ஓட டைம் வந்து 8ன்னு இருக்காங்க மேலே கொஸ்டினில். அப்போ 12 + 8 20. அடுத்து 20 கண்டினியூ ஆகும். மெஷின்
1ல் ஜாப் 4ஓட டைமிங் வந்து 7ன்னு இருக்குது. ஸோ 20 + 7 27 முடிஞ்சிச்சு. இப்போ மெஷின் 2ஓட டைமிங் போவோம். அடுத்து இந்த 3 அப்படியே நான் என்ன பண்ணணும், கண்டினியூ பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி ஜாப் 1 3 hours ஒர்க் ஆகி முடிஞ்சிருக்கு. அப்போ நான் ஜாப் 1 மெஷின் 2 கொண்டு போகிறேன்னா என்ன ஆகும், அகைன் அந்த 3 hours அப்புறத்தில் இருந்தால் ஒர்க் ஆகும், ரைட். ஸோ அப்போ அந்த 3 வந்து டேரெக்டாக வந்துடும், எழுதியாச்சு. அடுத்து டைம் அவுட் ஃபார் மெஷின் 2 எப்படி கண்டுபிடிப்பீங்க, மெஷின் 2ல் ஜாப் 1ஓட டைமிங் அதை நான் ஆட் பண்ணணும். ஸோ அப்போ மெஷின் 2ல் ஜாப் 1ஓட டைமிங் வந்து 4. அப்போ ஆல்ரெடி வந்து 3 இருக்குது. அப்போ 3 + 4 பண்ணிங்கன்னா என்ன வரும், 7. ஸோ இது வரைக்கும் எந்த வித பிரச்சனையும் இல்லை. இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். என்ன விஷயம் அப்படின்னா, இங்கே இருக்க டைம் அவுட்டு இங்கே இருக்க டைம் அவுட்டு நம்ம செக் பண்ணணும். ஓகே, ரெண்டில் எது மேக்ஸிமமாக இருக்கோ அதை தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். பட் இங்கே ரெண்டுமே வந்து 7ஆக தான் இருக்குது. ஸோ தட் பிரச்சனை இல்லை. அந்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே வர அந்த மேக்ஸிமம் வேல்யூ இந்த மெஷினில் இருந்து வந்துச்சுன்னா அப்போ ஐடல் டைம் வரும். ஏன்னா ஆல்ரெடி இந்த மெஷின் வந்து 7 hours இருக்குது. இப்போ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் 9 இருக்குன்னு வைங்க. அப்போ நான் இங்கே 9 தான் போடணும். பட் எனக்கு மெஷின் 2 வந்து இங்கே 7 hours ஒர்க் ஆகி முடிஞ்சு. பட் இங்கே வந்து என்ன ஆகுது, 9 hourல தான் அடுத்த வேலையை ஸ்டார்ட் ஆகுதுன்றப்ப அப்போ மெஷின் 2 வந்து என்ன பண்ணுது, 2 மணி நேரம் சும்மா இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஐடல் டைமில் ஆட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதை பற்றி பார்ப்போம் அடுத்தடுத்த ப்ராப்ளம்ஸில். ஸோ அப்போ இந்த 7 ரெண்டு சேமாக இருக்கிறதுனால 7 அப்படியே வந்துடும். அடுத்தது நான் என்ன பண்ணோம், ஜாப் 5 மெஷின் 2ஓட வேல்யூ. ஸோ அப்போ மெஷின் 2ல் ஜாப் 5ஓட வேல்யூ என்னன்னு பாருங்கள், 8. ஸோ அப்போ 8 இது கூட நான் ஆட் பண்ணோம் அந்த ப்ரீவியஸ் வேல்யூ கூட. ஸோ அப்போ அது கூட 8 ஆட் பண்ணால் என்ன வரும், 7 + 8 which is 15, ரைட். ஸோ அப்போ 15 வந்துடுச்சு. அடுத்து நான் என்ன பண்ணோம், இங்கே இருக்க 15 இங்கே இருக்க 12 ரெண்டில் எது மேக்ஸிமம் நம்பர், 15 தான் மேக்ஸிமம். அப்போ 15 நான் இங்கே எழுதிக்கலாம். ஓகே, எது மேக்ஸிமமோ அதை தான் நான் இங்கே ப்ரொசீட் பண்ணோம். ஓகே, இப்போ இங்கே 15 தான் மேக்ஸிமமாக நம்மளுக்கு வந்தது. பட் இங்கே 12. இன்கேஸ் நான் என்ன சொன்னேன், இங்கேருந்து மேக்ஸிமம் வந்தால் தான் அதை நம்ம அண்டர்லைன் பண்ணுவோம், தட் இஸ் ஐடல் டைம் வரும். இங்கேருந்தே தான் வருது. ஆல்ரெடி மெஷின் 2 15 hours ஒர்க் ஆகிருக்கு. அப்போ இங்கே எக்ஸ்ட்ரா அதே 15 hourல இருந்தால் கண்டினியூ ஆகுது. ஸோ தேர் இஸ் நோ ஐடல் டைம். அடுத்து என்ன, மெஷின் 2ல் ஜாப் 3ஓட டைமிங். ஸோ மெஷின் 2ல் ஜாப் 3ஓட டைமிங். ஸோ மெஷின் 2 ஜாப் 3 6 hours. ஸோ அப்போ அது கூட நான் என்ன பண்ணோம், நம்மளோட வேல்யூ கூட 6 ஆட் பண்ணோம். 15 + 6 என்ன, 21. ஸோ அடுத்து நான் என்ன பண்ணோம், இந்த 21 அப்படியே இங்கே கேரி ஓவர் ஆகும். ஸோ 21 மெஷின் 2ல் ஜாப் 1ஓட ஆன்சர், ரைட். சரி, இங்கே அகைன் நான் பார்க்க வேண்டியது 21 இங்கே 20 ரெண்டில் எது பெரிய நம்பர், 21. ஸோ அப்போ நான் அந்த 21 தான் இங்கே போடணும். அடுத்து ஜாப் 2ஓட வேல்யூ மெஷின் 2ல். ஸோ மெஷின் 2ல், ரைட், ஜாப் 2ஓட ஆன்சர் 10ன்னு இருக்குது. ஸோ அப்போ ஜாப் 2ஓட வேல்யூ 10. ஸோ அப்போ அந்த நம்பர் கூட நான் என்ன பண்ணணும், 10 ஆட் பண்ணோம். ஸோ தட் யூ வில் கெட் 31. தென் இங்கே 27 இங்கே 31 ரெண்டில் எது லார்ஜர் ஒன், 31. ஸோ அப்போ 31 எழுதியாச்சு. ஸோ 31 ப்ளஸ் மெஷின் 2ல் ஜாப் 4ஓட ஆன்சர். ஸோ மெஷின் 2ல் ஜாப் 4ஓட ஆன்சர் 5. ஸோ அப்போ 31 + 5 வந்து எனக்கு என்ன ஆகுது, 36. ஸோ இதுதான் வந்து டோட்டலாக எடுத்துக்கிட்ட டைம். மொத்தமாக அந்த ஜாப் மொத்தமாக முடித்து மெஷின்லேருந்து வெளியில் வரதுக்கு நமக்கு மொத்தமாக எவ்வளோ டைம் எடுத்திருக்கு, 36 minutes வந்து நம்மளுக்கு 36 hours வந்து டைம் எடுத்துருக்கு. ஏன்னா கொஸ்டினில் ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ மெஷின் 1 எவ்வளோ நேரத்தில் முடிஞ்சிருக்கு, 27 hours. டோட்டலான டைம் வந்து 36 hours. அப்போ மினிமம் டோட்டல் எலாப்ஸ்டு டைம் இதுதான் நம்மளுக்கு கேள்வியே கேட்டிருந்தாங்க. அப்போ மினிமம் டோட்டல் எலாப்ஸ்டு டைம் என்ன, மொத்தமாக எவ்வளோ ஹவர் ஆச்சு, 36 hours. ஸோ அதை தான் நான் இங்கே எழுதணும். அப்போ 36 hours. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு மினிமம் டோட்டல் எலாப்ஸ்டு டைம், மொத்தமான டைமு. இப்போ மெஷின் 1ஓட ஐடல் டைம். இப்போ நம்ம நீங்கள் இனிஷியலாக யோசிச்சிங்கன்னா கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணுறப்ப 0ல் இருந்தானே ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ மெஷின் 1 சும்மாவே இல்லையே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், மெஷின் 1ஓட வேலை வந்து 27 hours முடிஞ்சு. மெஷின் மொத்தமாக இந்த ஜாப் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 36 hours ஆயிருக்கு. அப்போ இந்த 36லேருந்து 27 வரைக்கும் என்ன இருக்குது, மெஷின் 1 ஐடலாக இருக்குது. அப்போ அது ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணோம். அப்போ 36 - 27 பண்ணிங்கன்னா என்ன வரும், ஸோ 9 hours. ஸோ அப்போ 9 hours வந்து நம்மளுக்கு என்ன இருந்திருக்கு, மெஷின் 1 வந்து ஐடலாக இருக்குது. தென் ஐடல் டைம் ஃபார் மெஷின் 2. அப்போ மெஷின் 2 எவ்வளோ நேரம் ஐடலாக இருந்திருக்கு, இப்போ பாருங்கள் 3 hours மெஷின் 1 வேலை செஞ்சுருக்கு. அதுக்கப்புறம் தான் மெஷின் 2 ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போ என்ன இருக்குது, 3 hours வந்து மெஷின் 1 வந்து மெஷின் 2 வந்து நம்மளுக்கு சும்மா இருந்திருக்கு. அப்போ 3 hours வந்து மெஷின் 2 ரிமைன்ஸ் ஐடல். அவ்வளோதான் ஆன்சர். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகே, ஸோ கொஞ்சம் சிம்பிளான கொஸ்டின் தான். இந்த M2ஓட டைமிங் போடுறப்போ மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க, ரைட். இந்த ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ரெண்டுத்தில் மேக்ஸிமம் வேல்யூ இந்த மிஷின்லேருந்தே தான் வருது. இன்கேஸ் மேக்ஸிமம் வேல்யூ இங்கேருந்து வந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் நம்ம பார்க்கலாம் அப்கமிங் ப்ராப்ளம்ஸில். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருவாங்க, ஆர்டர் ஆஃப் கேன்சலேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ மினிமம் நம்பர் என்னவோ அதை பேஸ் பண்ணி
ஆர்டர் ஆஃப் கேன்சலேஷன், அதுலேருந்து ஆப்டிமம் சீக்வன்ஸ். இந்த ஆப்டிமம் சீக்வன்ஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ இங்கே இந்த டோட்டல் elapsed டைம் அண்ட் இந்த விஷயங்கள் எல்லாமே ஃபைன் பண்ணுவோம், ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் கொஸ்டின் நம்பர் 1. ஓகே, ஸோ அடுத்து இதுலேயே வந்து இன்னும் கொஸ்டின்ஸ் வந்து இப்போ இந்த ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக நமக்கு வந்துச்சு. ஐடல் டைம் வந்து ஜஸ்ட் 3 ஹவர்ஸ்லேயே முடிஞ்சு. ஸோ இப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம். ஓகே, ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் 2 என்னன்னு பாருங்க. ஸோ ப்ராப்ளம் 2, ஃபைண்ட் தி ஆப்டிமல் சீக்வன்ஸ் ஃபார் தி ஃபாலோயிங் சீக்வன்சிங் ப்ராப்ளம். ஸோ அவ்வளோதான், ஆப்டிமம் சீக்வன்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் ஃபர்தராக அதுவும் இருக்கும், தட் இஸ் டோட்டல் elapsed டைம் as well as ஐடல் டைம், மூணுமே ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜாப் வந்து ABCDEFGH அண்ட் மெஷின் 1ஓட டைமிங் அண்ட் மெஷின் 2ஓட ப்ராசஸிங் டைமிங் கொடுத்துட்டாங்க. ஆல்சோ ஃபைண்ட் மினிமம் டோட்டல் elapsed டைம் அண்டு ஐடல் டைம் ஃபார் M1 அண்ட் M2. ஸோ இந்த விஷயங்களை கேட்டிருக்காங்க. அப்போ சொல்யூஷன் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், ஆர்டர் ஆஃப் கேன்சலேஷன். ஸோ அப்போ ஜாப்ஸ் அண்டு மெஷின். ஸோ ஜாப் வந்து என்ன, M1 M2 அண்ட் தென் ஆர்டர் ஆஃப் கேன்சலேஷன். ஸோ அந்த ஜாபோட ரெஸ்பெக்டிவ் ப்ராசஸிங் டைம்ஸும் எழுதிடலாம். ஸோ ABCDEFGH. ஸோ அதோட ப்ராசஸிங் டைம் ஃபார் M1 அண்டு M2. ஸோ மொத்தமாக வந்து எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணோம், ஆர்டர் ஆஃப் கேன்சலேஷன் இருக்கிறதுலே லீஸ்ட் நம்பர் நமக்கு என்னது, ஸோ நம்பர் 2 தான் சின்னது. அப்போ 2லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஆர்டர் ஆஃப் கேன்சலேஷன் 1 அண்டு 2 லைஸ் இன் தி ஃபர்ஸ்ட் 1. அப்போ நான் என்ன பண்ணணும், ஸ்டார்டிங்கில் தான் அந்த ஏங்கிறத எழுதணும். ஸோ இப்போ நமக்கு வந்து 2 வந்து கேன்சல். அடுத்த ஆர்டர் வந்து நம்மளுக்கு என்ன, ஸோ அடுத்த லீஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 3. ஸோ இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது, 2 இடத்துல 3 இருக்குது. அப்போ 3க்கு பக்கத்தில் இருக்க நம்பர் இங்கே 6 இங்கே 7. அப்போ திஸ் இஸ் தி லீஸ்ட் 1. ஸோ அப்போ இதுக்கு தான் நான் என்ன பண்ணணும், ஆர்டர் 2ன்னு கொடுக்கணும். அண்ட் இந்த ஆர்டர் 2 கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னது, ஸோ இது எங்கே இருக்குது, மெஷின் 2ல் இருக்குது. அப்போ நான் இந்த இதுக்கு நேராக இருக்க கரஸ்பாண்டிங் ஜாப் ஈயை வந்து நான் என்ன பண்ணணும், இந்த லாஸ்ட்டில் எழுதணும். ஸோ அவ்வளோதான், இதுதான் ஐடியா. ஸோ அப்போ ஈயை வந்து லாஸ்ட்டில் இருந்து எழுதணும், இன்கேஸ் அது மெஷின் 2ல் இருக்குன்னா. அடுத்த 3 வந்து சின்ன நம்பர் 3 வந்து இது. ஸோ இதுக்கு வந்து ஆர்டர் 3 அண்ட் இதுவுமே அகெயின் லைஸ் இன் தி செகண்ட் மெஷின். அப்போ ஜியும் வந்து நான் என்ன பண்ணணும், லாஸ்ட்டில் இருந்து தான் எழுதணும். ஓகே, ஸோ இதுதான் ஐடியா, இந்த ஆர்டரில் நம்ம எழுதணும். ஸோ அப்போ அந்த ஆர்டரில் ABCDEFG. ஸோ இதில் ஃபஸ்ட்டு மெஷினில் இருக்கா, அந்த மினிமம் வேல்யூ மெஷின் 1ல் இருக்கா மெஷின் 2ல் இருக்கா அப்படிங்கிற கான்செப்ட் வச்சு எழுதணும். அடுத்த லீஸ்ட் நம்பர் என்ன, 4. ஸோ 4 இங்கே இருக்குது இங்கேயும் இருக்குது, 2 இடத்துல இருக்குது. அப்போ 2த்துலேயும் இதுக்கு பக்கத்தில் சின்ன நம்பர் இதுக்கு பக்கத்தில் சின்ன நம்பர், அப்போ இதுதான் சின்னது. ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், ஆர்டர் 4. இப்போ நம்ம எதெல்லாம் பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ 2 முடிஞ்சு 3 முடிஞ்சது. அடுத்த லீஸ்ட் நம்பர் 4. ஸோ 4 2 முறை இருக்கிறதுல இதுதான் லீஸ்ட் 1 பக்கத்தில் இருக்க நம்பர். அப்போ இதுக்கு தான் ஆர்டர் 4. ஸோ அப்போ C வந்து 4, இது வந்து இங்கே தான் இருக்குது ஃபஸ்ட்டு மெஷினில். அப்போ C நான் என்ன பண்ணணும், ஃப்ரண்ட்டில் தான் எழுதிக்கணும். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல தான் C வரும். அடுத்த நம்பர் 4. ஸோ இதுக்கு தான் நம்ம ஆர்டர் 5ன்னு கொடுக்க போகிறோம். பட் விச் லைஸ் இன் தி செகண்ட் மிஷின். அப்போ இதுக்கு நேராக இருக்க இந்த D நான் என்ன பண்ணணும், லாஸ்ட்டில் இருந்து வர்றப்போ எழுதணும். ஸோ அப்போ D லைஸ் இன் தி திஸ் 1. ஸோ அப்போ இதுவும் வந்து நம்மளுக்கு 5th 1 கேன்சல். அடுத்து 6th. ஸோ அடுத்த லீஸ்ட் நம்பர் வந்து 5 இங்கே இருக்குது இங்கே இருக்குது, ரெண்டுமே 5,8 தான். ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம், 2ல் எதை வேணால் ஆர்டர் பண்ணலாம். பட் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது எப்போவுமே ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. அப்போ இது வந்து நமக்கு என்ன, ஆர்டர் 6 அண்டு இது 7. அப்போ லாஸ்ட்டாக இது 8. ஸோ இப்போ ஆர்டர் 6 வந்து நம்மளுக்கு B. ஸோ அப்போ B வந்து ஃப்ரண்ட்டில் தான் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணலாம், Bயை இங்கே எழுதிக்கலாம். அடுத்தது வந்து என்ன, 5. ஸோ திஸ் 5 இஸ் ஆல்சோ லைஸ் இன் ஃப்ரண்ட்டு தான். ஸோ அப்போ இதுவுமே வந்து நம்ம என்ன பண்ணலாம், Hயும் ஃப்ரண்ட்லேயே எழுதிக்கலாம். அடுத்து லாஸ்ட்டாக இருக்க நம்பர் வந்து 8. ஸோ 8க்கு நேராக இருக்கிறது F வந்து ஒரே ஒரு இடம் தான் இருக்கும். ஸோ அங்கே எழுதிட்டா முடிஞ்சு. இப்போ நான் என்ன பண்ணோம், இந்த ஆர்டரை என்னோட இதில் எழுதி ஆர்டர் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், டைமிங் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அப்போ ACB HF. ஸோ இட் இஸ் H. ஓகே, ஸோ HFDGE. ஸோ இதுதான் நம்மளோட ஆர்டர் ஆஃப் சீக்வன்ஸ், ஆப்டிமல் சீக்வன்ஸ். அப்போ ஸ்டார்டிங் எப்போவுமே என்ன டைமிங்கு, 0. எப்போவுமே ஸ்டார்ட் டைம் வந்து 0. ஸோ மெஷின் 1ல் ஏவோட டைமிங். ஸோ மெஷின் 1ல் ஏவோட டைமிங் என்னன்னு பாருங்கள், விச் இஸ் 2. அப்போ 0 + 2 என்ன ஆயிரும், ஸோ அவுட் டைம் வந்து 2. அடுத்து மெஷின் 1ல் இந்த 2 அப்படியே கண்டினியூ ஆகும். மெஷின் 1ல் சியோட டைமிங். ஸோ மெஷின் 1ல் சியோட டைமிங் வந்து நம்மளுக்கு 4. ஸோ அப்போ 2 + 4 என்ன ஆயிரும், 6. இந்த டைம் வந்து நம்மளுக்கு 6. அடுத்து என்ன வரும், இந்த 6 இங்கே அப்படியே கண்டினியூ ஆகும். மெஷின் 1ல் பியோட டைமிங். ஸோ மெஷின் 1ல் பியோட டைமிங் வந்து 5. ஸோ அப்போ இந்த 6 + 5 வந்து என்ன ஆயிரும், 11. ஸோ அடுத்து இந்த 11 அப்படியே கண்டினியூ ஆகும். 11 மெஷின் 1ல் ஹெச்சோட டைமிங். ஸோ இந்த டேபிள்லேயே கூட எழுதிக்கலாம். மெஷின் 1ல் ஹெச்சோட டைமிங் வந்து நமக்கு என்னது, 5. ஸோ அப்போ 11 + 5 வந்து 16. அடுத்து 16 கண்டினியூ ஆகும். மெஷின் 1ல் எஃபோட டைமிங் 8. ஸோ அப்போ 16 + 8 வந்து என்ன ஆயிரும், 24.
தென் 24 அப்படியே கண்டினியூ ஆகும். தென் மெஷின் 1ல் டியோட வேல்யூ வந்து மெஷின் 1ல் டியோட ஆன்சர் 9. ஸோ அப்போ அந்த இடத்துல 9 வந்துடும். ஸோ 9 ஆட் பண்ணிங்கன்னா 24 + 9 is 33. தென் 33 கண்டினியூ ஆகும். ஜியோட வேல்யூ மெஷின் 1ல், ஸோ மெஷின் 1ல் ஜியோட வேல்யூ வந்து 7. ஸோ நீங்கள் கொஸ்டின்லேருந்து எழுதினாலும் சரி இந்த இடத்துல அப்போ 33 + 7 is 40. தென் 40 கண்டினியூ ஆகும். மெஷின் 1ல் ஈயோட டைமிங், மெஷின் 1ல் ஈயோட டைமிங் இஸ் 6. ஸோ அப்போ 40 + 6 is 46. அப்போ ஃபைனலி வந்து 46ல் ஸ்டாப் ஆகி நிற்குது ஃபார் மெஷின் 1. ஓகே, ஸோ அடுத்து மெஷின் 2ஓட டைமிங். இப்போ இங்கே 2ல் முடிஞ்சிருக்கா, அப்போ 2லேருந்து கண்டினியூ ஆகணும். மெஷின் 2ல் ஏவோட டைமிங், ஸோ மெஷின் 2ல் ஏவோட டைமிங் 6. ஸோ 2 + 8 வந்து என்னது 6, சாரி 2 + 6 வந்து 8. இங்கே 8 இங்கே 6 ரெண்டில் மேக்ஸிமம் எதுவோ அதை எழுதணும். அப்போ 8 எழுதணும். 8 comes from the சேம் மிஷின் M2. அப்போ நம்ம எதுவும் ஐடல் டைமிங்கில் பிரச்சனை வராது. ஸோ அப்படியே எழுதிக்கலாம். அப்போ 8 மெஷின் 2ல் சியோட டைமிங், மெஷின் 2ல் சியோட டைமிங் வந்து 7. ஸோ 8 + 7 வந்து என்ன வரும் 15. அடுத்து இந்த 15 இங்கே 11. ஸோ ரெண்டில் எது பெரிய வேல்யூ 15. அப்போ நான் 15 எழுதிக்கணும். தென் மெஷின் 2ல் பியோட வேல்யூ, ஸோ மெஷின் 2ல் பியோட வேல்யூ, சாரி பியோட வேல்யூ 8. ஓகே, ஸோ அப்போ 8 15 + 8 வந்து என்ன வந்துடும் 23. இங்கே 16 இங்கே 23. அப்போ நான் போட வேண்டியது 23. ஸோ 23 மெஷின் 2ல் ஹெச்சோட வேல்யூ, ஸோ மெஷின் 2ல் ஹெச்சோட வேல்யூ 8. ஸோ 22 + 8 is, சாரி 23 + 8 is 31. தென் 31 இங்கே 24. அப்போ பெரிய நம்பர் 31 தான். ஸோ அதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். 31 மெஷின் 2ல் எஃபோட வேல்யூ, மெஷின் 2ல் எஃபோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 9. ஸோ 31 + 9 is 40. அண்ட் இங்கே 40 இங்கே 33. ஸோ அப்போ நான் எழுத வேண்டியது 40 தான். ஸோ அப்போ 40 ப்ளஸ் டியோட வேல்யூ இன் மெஷின் 2. ஸோ மெஷின் 2ல் டி வேல்யூ பாருங்கள் 4. ஸோ அப்போ 40 + 4 is 44. அண்ட் இங்கே 44 இங்கே 40. ஸோ ரெண்டில் லார்ஜர் வேல்யூ 44. ஸோ அப்போ 44 எழுதிக்கலாம். தென் 44 ப்ளஸ் மெஷின் 2ல் ஜியோட வேல்யூ, ஸோ மெஷின் 2ல் ஜியோட வேல்யூ 3. ஸோ 44 + 3 is 47. தென் 47 இங்கே அப்படியே வந்துடும். பிகாஸ் இது 46 இது 47. ஸோ ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் லார்ஜர் வந்து 47. ஸோ 47 ப்ளஸ் மெஷின் 2ல் ஈயோட வேல்யூ 3. ஸோ அப்போ 47 + 3 is 50. அவ்வளோதான். ஸோ இதுதான் ஃபைனல் டைம். அப்போ டோட்டல் எலாப்ஸ்டு டைம் வந்து நமக்கு என்னது 50 hours. அண்ட் வாட் இஸ் தி ஐடல் டைம் ஃபார் மெஷின் 1 எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன். மெஷின் 2 டோட்டல் டைம்லேருந்து இதை சப்ராக்ட் பண்ணணும். அப்போ 50 - 46. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 4 hours. ஓகே, அண்ட் ஐடல் டைம் ஃபார் மெஷின் 2, மெஷின் 2ல் இங்கே எந்த லைனும் நம்ம போடலை. ஓகே, ஸோ டேரக்ட் ஆன்சர் தான். ஜஸ்ட் என்ன 2 hours மட்டும்தான் அது மெஷின் 2 வந்து ரிமைன்ஸ் ஐடலாக இருக்குது. ஸோ அப்போ 2 hours. அவ்வளோதான் ஆன்சர். ஸோ இவ்வளோ தான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். அண்டு தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் டைப். ஸோ இந்த டைப்பில் வந்து நம்மளுக்கு நிறைய ஜாப்ஸ் இருந்து 2 மெஷின் மட்டும் இருந்ததுன்னா எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயந்தான் இதில் பார்த்தோம். ரைட். ஸோ அடுத்தது வந்து நிறைய ஜாப் இருந்து 3 மெஷின் இருந்தால் அதை நம்ம எப்படி 2 மெஷின் ப்ராப்ளமாக கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு ஃபர்தராக அந்த செக்ஷன்ஸ் வந்து சால்வ் பண்ணுவோம். ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video.